சாமுவேல் வந்து மறிக்கிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணுறாரு, தாவீதை அபிஷேகம் பண்ணுறாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, சாமுவேல் மறிக்கிறதுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணுறாரு. நீ இன்று முதல் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறாய். எந்த ராஜாமா, எதுக்கு, எங்க? இஸ்ரவேலருக்கு. இப்போ என்ன பண்றாரு, ராஜா தாவீது ராஜாவாக ஆயிட்டாரு. இப்போ வந்து எருசலேம்ல தாவீது என்ன பண்ணாரு, ராஜாவாக உக்காடுறாரு. உக்காந்த உடனே என்ன பண்றாரு பாருங்க, தாவீது ராஜா என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? என்ன யோசிக்கிறாரு பார்ப்போமா? என்ன யோசிக்கிறாரு? என் பிராண சிநேகிதனாகிய யோனாத்தானுடைய குடும்பத்தில் நான் நன்மை செய்யும்படி யாராவது பிழைத்திருக்காங்களா? என்ன சொல்கிறாங்க? யோனாத்தானுடைய ஃப்ரெண்டு தாவீது இல்லையா, அவனை யோனாத்தான் வந்து யுத்தத்தில் இறந்து போனாங்களா இல்லையா யோனாத்தானு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்களா இல்லையா? தாவீதோ யோனாத்தானே என்ன பண்ணாங்க, நேற்று பார்த்தல, என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க? நீ என் குடும்பத்தை பார்த்துக்கணும், நான் உன் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அதை என்ன பண்ணுறாரு தாவீது ராஜா, நினைவு கூறுறாரு. அப்படியே மறந்து போல நினைவு கூர்ந்த போது என்ன பண்ணுறாரு அவர் பாருங்க, என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. ராஜா, என் பிராண சிநேகிதனாகிய யோனாத்தானுடைய குடும்பத்தாரில் நான் நன்மை செய்யும்படிக்கு யாராவது பிழைத்திருக்காங்களான்னு நீ போய் பார்த்துட்டு வா. என்ன சொல்கிறாங்க, தாவீதோட வேலைக்காரன்கிட்ட என்ன சொன்னார் தாவீது, யோனாத்தான் குடும்பத்தில் யாராவது பிழைத்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்கிறாரு. எருசலேமில் வெகு தூரமாய் ஒருத்தர் இருக்கார் ராஜா, லோதேபார்ல ஒருத்தர் இருக்கார். சரி, நீ போய் அவங்கள அழைச்சிட்டு வா. இப்போ வந்து அந்த வேலைக்காரன் எங்கே போகிறாரு, மெபிபோஷேத்தை கூட்டிகிட்டு போவார். மெபிபோஷேத் எங்கே இருக்கார் தெரியுமா? லோதேபாரில் இருக்கார். சவுலோட வேலைக்காரன். யாருமா? சவுலோட வேலைக்காரன் ஷீபா. ராஜா உங்களை அழைக்கிறார் ஷீபா. என்னை அழைக்கிறார். சரி போவோம். வாழ்க ராஜாவே. ஷீபா, யோனாத்தான் என் பிராண சிநேகிதனாகிய யோனாத்தானுடைய குடும்பத்தில் நான் நன்மை செய்யும்படிக்கு யாராவது பிழைத்திருக்காங்களா? ஆமாம், யோனாத்தானுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கான். அவன் பேர் மேவிபோஷேத். ஒரு வாட்டி யுத்தத்தப்போ அவனோட தாதி அவனை கீழே போட்டதுனால அவனுக்கு 2 காலும் உடஞ்சிடுச்சு. அவன் இப்போ லோதேபாரில் இருக்கான். அவன் பேர் மேவிபோஷேத். சரி, நீ போய் மேவிபோஷேத்தை இங்கே அழைச்சிட்டு வா. சரிங்க ராஜா. மேவிபோஷேத், உன்னை ராஜா அழைக்கிறாருப்பா. என்னையே ராஜா அழைக்கிறாரு. நானே யுத்தத்தில் கீழே விழுந்து எனக்கு 2 காலுமே இல்லை. முடவனான என்னால் ராஜாவுக்கு என்ன உபயோகம் இருக்குது? ஆனாலும் நான் ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படியணும். சரி, நான் உங்க கூட வரேன். எப்படி இந்த மெபிபோஷேத் வந்து தாவீதுடைய கட்டளை மீறாம, எனக்கு ஆபத்து இருந்தாலும் ராஜாவுடைய கட்டளையை என்னால் மீற முடியாதுன்னு சொல்லி தாவீது ராஜா கிட்ட வரேன்னு சொல்கிறாரு. அதே போல் நீங்களும் என்ன பண்ணணும், அம்மா அப்பாவுடைய கீழ்ப்படிதலை என்ன பண்ணணும், கீழ்ப்படினோம். அவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும், தவிர்க்க முடியாது. அவங்களுடைய சொன்ன பேச்சை கேட்கணும். இப்போ வந்து மெபிபோஷேத்து ராஜா கிட்ட வராரு.
வாழ்க ராஜாவே. இப்போ என்ன பண்ணாரு மெவிபோஷேத்? பயத்தோட நடுங்குறாரு. வாழ்க ராஜா. மேவிபோசேத்தே, நீ எதற்கு என்னை பார்த்து இப்படி நடுங்குகிறாய்? நான் உன் குடும்பத்தில் என் பிராண சிநேகிதன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு நன்மை செய்யதான் உன்னை இங்கே வரவழைத்திருக்கிறேன். நீ என்னை பார்த்து பயப்படவும் நடுங்கவும் வேண்டாம். ஷிபா, நீ சொல்லுங்க சென்று ராஜா. சவுலின் நிலப்பத்திரங்களை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வா. சரிங்க ராஜா. இன்னோங்க ராஜா. இப்போ தாவீது என்ன பண்ணாரு? யோனாத்தானுடைய மக மெவிபோஷத்துக்கு உதவி பண்ணுறாரு. அதே போல் நீங்களும் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஏதாவது உதவினா நீங்கள் என்ன பண்ணணும்? உதவி பண்ணணும். தன்னுடைய யோனாத்தானுடைய சொன்ன அந்த பொருத்தனையை ப்ராமிஸை காப்பாற்ற, அதை நிறைவேற்ற தாவீது வந்து உதவி செய்ய தன்னுடைய நிலப்பத்திரங்களை என்ன பண்ணார்? மெவிபோஷத்துக்கு கொடுக்குறாரு. இது சவுலின் நிலப்பத்திரங்கள். இந்த நிலத்தின் கனிகளை எல்லாம் நீயும் உன் வீட்டாரும் உன் வேலைக்காரர் அனைவரும் மேவிபோசேத்தின் உடன் இருந்து அவருக்கு உதவி செய்து அவரை பராமரித்து போஷிக்க வேண்டுமாய் நான் கட்டளையிடுகிறேன். இப்போ வந்து ஷீபா வந்து தன்னுடைய குமாரர்கள் 15 குமாரர்கள் 20 வேலைக்காரர்களோட சேர்ந்து மெவிபோஷேத்திற்கு தன்னுடைய நிலத்தில் பயிரிட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணார்? செஞ்சு கொடுக்க ராஜா வந்து சீபாவை வைக்கிறாரு. மேவிபோசேத்தே, இன்று முதல் நீ நித்தம் என்னுடன் என் பந்தியில் அசனம் பண்ணுவாய். ராஜா வாழ்க. செத்த நாயை போல இருந்த எனக்கு நீங்கள் செஞ்ச உதவி ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்க. யோனாத்தான் என் தகப்பன் நிமித்தம் நீர் என் பட்சத்தில் பாராட்டின உம்முடைய தயக்காக ராஜா என்றும் வாழ்க. இப்போ தாவீது பக்கத்தில் மெவிபோஷேத்து உட்கார்றாரு. தாவீது என்ன சொன்னார்? நித்தம் என்னுடைய பந்தியில் நீ என்ன பண்ணுவ? போஜனம் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து தாவீதோட சேர்ந்து மெவிபோஷேத்து தாவீதினுடைய மகனாகவே வளர்ந்துட்டு வரான். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை! எங்கேயோ இருந்த மெவிபோஷேத்து ராஜாவுக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டே இருந்தா. நம்மளோட உயிர் எங்கேயோ போயிடுமோ அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டே வந்த மெவிபோஷத்துக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் வந்து தேவன் கொடுத்துருக்காரு இல்லையா? அதே போல் நீயும் ராஜாவோடைய மகளாக வாழணுன்னா என்ன பண்ணணும்? உன்னுடைய பாவங்களை என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். அப்போ தான் அவருடைய மகளாக நீ என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்தில் ஒரு ராஜாவாக நீ இருக்க முடியும். இவர் யாருப்பா? இவர் யாரு? தாவீது. இவர் அப்போ இவர் சீபா. அவர் யாரோட வேலைக்காரன்? அப்போ அவர் சாமுவேல் என்ன பண்ணாரு? யார அபிஷேகம் பண்ணாரு. தாவீது மெவிபோஷத்துக்கு என்ன தந்தாரு? என்ன நினைவு கூர்ந்தாரு? என்ன ப்ராமிஸை நிறைவேற்றினாரா? தாவீது நிறைவேற்றலையா?